சித்ரா பௌர்ணமி அதுவுமா நம்ம இப்போ வெள்ளியங்கிரி மலைக்கு தான் கிளம்பிட்டோம். அடிவாரத்துக்கு போயிட்டு ஒரு 4:45 ஆயிடுச்சு. அங்கேருந்து மேலே ஏற ஆரம்பிக்கும்போது ஒரு 5வது மலைக்கிட்ட போகும்போதெல்லாம் இடி, மின்னல், மழைன்னு சொல்லிட்டு செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே 9 மணிக்கெலாம் மேலேயே போயிட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக நான் அங்கே இருந்தேன், அங்கே தங்கியிருந்தேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்துட்டோம். செம குளிர்ந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் அகோரி பூஜை நடந்துச்சு. சிறப்பாக நடந்து முடிச்சுட்டு மதியானமும் பூஜையை பார்த்துட்டு 1 மணிக்கு பூஜை முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது நம்மளுக்கு இங்கே வரணுன்ற எண்ணமே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்தோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. சிவனோட அனுமதி இல்லாமல் அந்த மலையை மிதிக்கவும் முடியாது, அந்த மலையை பற்றி நினைக்கவும் முடியாது. கண்டிப்பாக அன்பே சிவம். ஒருத்தவங்க மேலே நம்ம எவ்வளோ அன்பு காட்டுறோமோ அதுதானே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 24 மணி நேரம் மலையில் இருந்தாச்சு. திருப்பி கீழே இறங்கி வரும்போதெல்லாம் எனக்கு அதே மெமரிஸ் தான் இருந்துச்சு. ஆனால் முன்னெல்லாம் போனோம்னா டக்கு டக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரமாக கீழே இறங்கி வந்துடுவோம். அங்கே மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த டைம் நாங்கள் எங்கெங்கே போகணுன்னு நினச்சோமோ அந்தந்த இடத்துக்குலாம் போயிட்டு என்னென்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் சலிக்க பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம். ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே